சரி, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முதலமைச்சரா ஏற்கனவே பதவியில இருந்தவர், இன்னொருத்தர் இன்ன வரைக்கும் பதவியில முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இவங்க 2 பேரும் தவறான தேர்தல் அறிக்கையை கொடுக்கறாங்க. ஆனா இப்ப புதுசா ஒரு பையன் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கிறாரு. அவரை நான் குற்றம் சொல்ல, காரணம் என்னன்னா அவருக்கு அரசாங்கத்தை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இவங்கெல்லாம் கொடுக்கறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டு நம்ம கொடுப்போமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு கொடுத்திருக்கிறார். அவரு செஞ்சது என்னன்னா தெரியாம கொடுக்கறது. இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டே கொடுக்கறது. இதுதான் நிலைமை. இந்த 2 பேரு 3 பேரு எல்லாரோடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தனா எப்படி நினைச்சாலும் செய்ய முடியாது. இதை எப்படி கொடுக்கறாங்க? சரி, ஒருத்தர் புதுசு, அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2 பேரு, ஒருத்தர் முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவரு, எதுக்காக இப்படி பொய்யா இப்படி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் தேர்தல் அறிக்கை கொடுக்க ரொம்ப யோசிச்சேன். இதெல்லாம் பார்த்தோன்ன அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் புறப்பட்டதுலேருந்து எல்லாம் நான் வந்த மாவட்டங்கள் எல்லாம் மக்கள் சொன்னதை வச்சு எது இப்ப நம்ம செய்ய வேண்டியது, அத்தியாவசியம் என்ன அப்படிங்கறத பார்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 வாக்குறுதிகள் மட்டும்தான் நான் கொடுத்திருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் மக்கள்கிட்ட. நான் அம்மா வழியில வந்திருக்கேன், அம்மாவுடைய முழு வளர்ப்பு நானு. அதனால நான் பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்த விரும்பல. இந்த 60ஐயும் நான் நல்லபடியா செஞ்சால் நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அது உயர்ற அளவுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.